அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அகமதாபாத்தில் கடந்த 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் விழுந்து வெடித்து சிதறிய சம்பவம் தொடர்பாக புதிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் மீது ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த சம்பவத்தில் புதிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற கடந்த 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கி அதில் பயணித்த 242 பேரில் 241 பயணிகளும் உயிரிழந்தார்கள். இவை தவிர்த்து அந்த விமானம் மோதி வெடித்து சிதறிய இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய விடுதியில் பயின்ற மாணவர்களும் பலரும் அதில் உயிரிழந்தார்கள். அந்த கட்டிடம் முழுவதுமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு முழுவதுமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேலே ஆனது. எனவே அந்த கட்டிடத்தில் இருந்த அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியில் இருந்த பலர் அந்த தீ விபத்தில் சிக்கி இருந்தார்கள். பலர் அங்கிருந்து இந்த அவசர வழியாகவும் அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த மருத்துவக் கல்லூரியில் இருந்து தப்பித்த மாணவர்கள் பால்கனி வழியாக உயிர் தப்பித்த அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த விமானம் விபத்துக்குள்ளான விமானம் அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய ஓடுதளத்தில் இருந்து மேலெழும்பி ஒரு 35 வினாடிகளுக்குள் அவை அருகில் இருந்த ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய ஒரு கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்துல முழுவதுமாக எரிபொருள் இருந்ததுனால, லண்டன் வரை பயணிக்க வேண்டிய விமானம் இருந்ததுனால முழுவதுமாக எரிபொருள் இருந்ததுனால இந்த விமானம் தீப்பற்றி வெடித்து சிதறியது. இதனால் விமானம் மேலே மோதி அந்த கட்டிடத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் தீ வேகமாக பற்றி எரிய தொடங்கியது. பொதுமக்கள் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். அந்த மருத்துவ கல்லூரியிலே அந்த விடுதியிலே தங்கியிருந்த மாணவர்கள் பலரும் தீ விபத்து ஏற்பட்டவுடன் என்ன செய்வதென்று திகைத்து அவர்கள் கிடைத்த வழிகளில் எல்லாம் அவர்கள் அங்கிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்றைய தினம் தப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த உணவு விடுதியில் அருகேதான் அந்த விமானம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு தீ விபத்து ஏற்பட்டு அந்த இடத்துல இருந்த நிறைய மாணவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். பலர் காயத்துடன் தற்பொழுது வரை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் மருத்துவமனையினுடைய அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர்களுடைய அந்த விடுதியில் இருந்து பால்கனி வழியாக துணியை கட்டி அங்கிருந்து குதித்து தப்பித்து செல்லக்கூடிய காட்சிகள், மாணவர்கள் உயிர் தப்பக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை மற்றொரு எதிரே இருந்த மற்றொரு கட்டடத்தில் இருந்து இவற்றை வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள். பலரும் அந்த கட்டடத்தில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவதற்கு முயன்றும் கூட தீ வேகமாக பரவியதனால அருகில் சென்று அவர்களை காப்பாற்ற முடியாத நிலை இருந்தது. மேலும் அந்த மதில் சுவரை கடந்து அவர்கள் உள்ளே சென்று அந்த மாணவர்களை காப்பாற்ற முடியாத நிலை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மேலே இருந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் 2வது தளங்களில் இருந்தெல்லாம் அவர்கள் துணியை கட்டி அதன் வழியாக இறங்கி, அதே போன்று ஜன்னல் வழியாக பால்கனி வழியாக கீழே குதித்திருக்கிறார்கள். அவர்கள் பலர் காயத்துடன் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்களும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி உயிர் தப்பிய மாணவர்கள் தொடர்புடைய இந்த வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட அந்த விமானம், ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான போது இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர் விடுதியில தீ பற்றியது. அப்பொழுது தப்பித்த அந்த மாணவர்களுடைய அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.